இப்போ உலக நாட்டில் உலகம் ஒரு உரண்டன்றாங்க. இது வந்து எத்தனோ கோள்ன்றாங்க. சரி, அதை விடு. இப்போ கடவுள் இருக்கிறா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன். அவர் பதில் சொல்ல, இப்போ கடவுள் இருக்கிறதா இல்லையாப்பா? கடவுள் இருக்காரு சொல்றது. கடவுள் எப்படி இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்போ பூமி யார் பச்சது? கரெக்டு தான். தண்ணி யார் பச்சது? எல்லாமே இயற்கையாக தானே வருது. சூரியன் யார் பச்சது? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி, முஸ்லீம் என்ன பண்ணுறப்பல 3 புடி மண் எடுத்து வச்சு நான் உலகத்தை படிச்சேன்னு முஸ்லீம் சொல்கிறாரு. கிறிஸ்டின் என்ன சொல்கிறான்? எராயிலம் படிச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, எங்கள் இந்து மதத்தில் பிரம்மா படித்த மகாவிஷ்ணு வந்து பிரம்மா உலகத்தை படிச்சான்றார். இந்த 3த்துக்கு என்ன நீ நினைக்கிற? 2த்துலயுமே மனுஷங்க பச்சான் இது. இந்து மதத்துல தான் இந்த உலகத்தையே பிரம்ம பச்சான்றாங்க. அப்ப எது சரி? இப்ப அவங்களும் படைச்சான்றாங்கல்ல, 3 புடி மண் எடுத்து முஸ்லீமுங்க. அவங்க மனுஷங்க தானே படிச்சாங்க. மனுஷங்க தானே படிச்சாங்கன்றாங்க. அவரு தானே உலகத்தை பச்சாருன்றாங்க. இப்ப 3 கூட்டி கேசா ஒரு ஊரி, ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு ரத்தம், ஒரு சூடு, 5 காத்து, உடம்புல இருக்குதா இல்லையா? எல்லாம் ஒரே ஆன்மா தான். ஊரி உண்டு தானே? எல்லாம் ஒரே ஆன்மா. சரி, அப்ப வந்து படிப்புல வந்து என்ன 2 கை 2 கால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறாங்களா? அது எதுவுமே கிடையாது. சரி, நீன்றது ஒண்ணு தானே? எல்லாமே அன்புன்றது ஒண்ணு தானே? இந்த ஆன்மான்றது ஒண்ணு தானே? சரி, அப்ப மனிதனுக்கு அப்புறப்பட்ட சக்தி இருக்குதா இல்லையா? இருக்கு. கேட்கறது பதில் இருக்கு. மனிதனுக்கு அப்புறப்பட்ட சக்தி நிறையவே இருக்குது. சரி, உங்க தாத்தா தெரியுமா? தாத்தா தெரியுமா? தெரியும். அதுக்கு தாத்தா